சித்ரா பௌர்ணமியாக அனுசரிக்கப்படுகிறது. மரணத்தின் கடவுளான யமனின் உதவியாளரான சித்திரகுப்தருக்கு இது ஒரு சிறப்பு சந்தர்ப்பம். தேவர்களின் கடவுளான இந்திரனுக்கும் இந்த புனித நாள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. சித்ரா பௌர்ணமி மீனாட்சி அம்மன் மற்றும் கள்ளழகர் ஆகியோருக்கும் பிரபலமானது. சித்திரகுப்தன் பார்வதி தேவிக்கு ஓவியம் மூலம் சித்திரபுத்திரன் பிறந்தார். பின்னர் அவர் கோமாதா காமதேனுவில் நுழைந்து சித்ரா பௌர்ணமியில் பிறந்தார். மேலும் சித்திரகுப்தன் என்று பெயர் பெற்றார். இந்திரனுக்கும் அவரது குரு பிரகஸ்பதிக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்திரன் தனது குருவுக்கு மரியாதை காட்டத் தவறி பாவங்களைச் செய்யத் தொடங்கியபோது, எனவே அவர் தனது பாவங்களின் சுமையை குறைக்க புனித யாத்திரை மேற்கொள்ளுமாறு இந்திரனை அறிவுறுத்தினார். யாத்திரையின் போது இந்திரன் தனது பாவங்களில் இருந்து விடுபட்டதை உணர்ந்தார். அவர் கடம்பு மரத்தின் கீழ் ஒரு சிவலிங்கத்தை கண்டுபிடித்தார் மற்றும் சிவபெருமான் தனது பாவச் செயல்களை கடக்க உதவியதாக நம்பினார். அதன் பிறகு அருகிலுள்ள குளத்திலிருந்து வாங்கிய தங்கத்தாமரையைக் கொண்டு சிவபெருமானை வழிபடத் தொடங்கினார். எனவே இது தென்னிந்தியாவில் உள்ள மதுரையில் ஒரு சித்ரா பௌர்ணமி அன்று நடந்ததாக நம்பப்படுகிறது. எனவே அன்று முதல் தென்னிந்தியாவில் இந்த விழா மிகுந்த பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் கொண்டாடப்படுகிறது. கள்ளழகர் தனது சகோதரி மீனாட்சியை சுந்தரேசுவரருக்கு திருமணத்தைக் காண அழகர் கோயிலில் உள்ள தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டார். அவர் பல நிறுத்தங்களைச் செய்கிறார். அவர் வைகை ஆற்றை அடைவதற்குள் திருமணம் முடிவடைகிறது. கோபத்தில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குகிறார். கள்ளழகரை சமாதானப்படுத்த மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் வைகை ஆற்றுக்குச் செல்கின்றனர். கள்ளழகர் ஆற்றின் நடுவில் உள்ள மண்டபத்தில் மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வருக்கு தான் சுமந்து சென்ற அனைத்து வரங்களையும் அளித்து மீண்டும் அழகர் மலைக்கு திரும்புகிறார். மீனாட்சி சிவனிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறார். அவர் ஒப்புக்கொள்கிறார். சிவன் அவளை மதுரைக்கு திரும்பி அவனுக்காக காத்திருக்கச் சொல்கிறார். அவர் 8 நாட்களுக்குப் பிறகு சுந்தரேஸ்வரர் வடிவில் வந்து மீனாட்சியை திருக்கல்யாணம் என்ற அற்புதமான விழாவில் திருமணம் செய்து கொள்கிறார்.